ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே இல்லை, சாரி, டியூஸ்டே எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து ஒரு முருகனுக்கு ஒரு வழிபாடு மாதிரி பண்ணி கோயிலுக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விளக்கம் போடுவோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தங்கமலை முருகன் கோயில் எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கோயிலில் தான் வந்திருக்கோம். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோயில் ஸ்ட்ரீட் ஃபுல் என்ட்ரு ஆயாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? பார்த்தீங்கன்னா கோயில் இந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப், தெய்வீகமான வைப் இருக்கும். பாருங்கள், இதான் தங்கமலை, எங்கள் ஏரியா தங்கமலை முருகன் கோயில். அப்படி நான் போயிட்டு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இந்த கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு வாகனம் மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மலையை நல்லா நேச்சுரலாக சுற்றி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசல் செடிகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மலை ஏறுற வரைக்குமே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் வைப், பசுமையாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பழனி அளவுக்கு 1000 படிக்கட்டுலாம் இருக்காது உங்களுக்கு. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா தங்கமாபுரிப்பட்டணம் தங்கமலை முருகன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர். இது மேட்டூர் ரோட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டுவர்ட்ஸ் மேட்டூர் ரோடு. தர்மலுக்கு போகிற வழியில் முன்னாடியே இந்த தங்கமாபுரிப்பட்டணம் தங்கமலை முருகன் கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் தாண்டினதுக்கப்புறம் 2 பைரவர் சாமி இருக்கும். இந்த சைட் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் விநாயகர் கீழே இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம தம்பி முருகனை பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே மலை கோயிலுக்கு வரப்போகிறோம். ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மலை கோயில் வந்துடும். முருகன் சன்னதி மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மெயினான முருகன் சன்னதி, அதை சுற்றி இந்த சில பல சாமிகள், அப்புறம் வந்து சில இதெல்லாம் இருக்கும். முருகன் பாருங்கள், முருகர் அபிஷேகம் முடிஞ்ச வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். இது ஐயப்பன் சாமி சைடில் சொன்ன சாமிகள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவலிங்கம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்பன் தாண்டி இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார். அப்புறம் பைரவர் இவங்கெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இது வளாகம் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் வளாகம். இப்படி வந்துட்டோம்னா இது நவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வச்சுருப்பாங்க இங்கே. இது பார்த்திங்கன்னா நவக்கிரகம்னு சொல்லுவாங்க. இப்படி அவுட்ரு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மலையை சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இது அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு வியூ, அது சிக்கோக்கு பேக் சைடு வரும். அது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு நம்ம வந்தோம்னா வரத்துக்கு இந்த பக்கம் வந்தோம்னா இதில் விநாயகர் கோயில் இருக்குது, விநாயகர் சன்னதி, அப்புறம் சிவன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பாருங்கள் என்ட்ரன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கோயிலேருந்து டெம்பிள்லேருந்து உங்களுக்கு கீழே வியூ பாருங்கள். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பனார்கன் பாலமே அதான் கீழே வந்தாச்சு.